ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப டஃபாக போயிட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து ஏற்கனவே வந்து இப்போ வந்து டாப் ஃபோருக்கு வந்து இப்போ ஆர்சிபி ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து மே 18 அன்னைக்கு வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் வந்து சேப்பாக்கில் மேட்ச் ஆடினாங்க. அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே மேட்ச் தோத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டீம் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஜெயிச்சாங்க. பிகாஸ் ஆஃப் தட் விக்டரி வந்து இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி ரெண்டு பேருமே வந்து அலாங் வித் ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்ஸ்க்காக குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ டாப் ஃபோர்ல வந்து இப்போ 3 ஸ்லாட்ஸ் வந்து ஏற்கனவே புக் பை ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி. இப்போ வந்து கடைசி இருக்கிற ஒரே ஸ்லாட் வந்து காம்படிஷன் ரொம்ப டஃபா போகுது. டீம் ஆர்ஆர் இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் அந்த ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குன்னா டீம் ஆர்ஆர், அதுக்கப்புறம் டீம் பஞ்சாப், அப்புறம் டீம் சிஎஸ்கே அண்ட் அதுக்கப்புறம் டீம் கேகேஆர் அண்ட் ஆல்சோ டிசி கூட குவாலிஃபை ஆகலாம். ஆனால் டீம் டிசி வந்து குவாலிஃபை டீம் டிசி வந்து சப்போஸ் குவாலிஃபை ஆகணும்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது மாதிரி ஏன்னா வந்து இப்ப டிசி வந்து 13 மேட்ச் ஆடி இருக்கான். அதுல இப்போ வந்து அவன் 12 பாயிண்ட்ஸ்ல இருக்கான். அவனோட நெட் ரன் ரேட் வந்து -0.8ல இருக்கு. எங்க -0.87. நீங்க சப்போஸ் வந்து இப்ப வந்து பாயிண்ட்ஸ் வந்து டை ஆறதுனா வந்து அதுக்கப்புறம் அந்த கடைசி ஸ்பாட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து will be based on the net run rate தான். டிசி வந்து அதுவுமே இல்லை, -0.8ல இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஆடுற கடைசி மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் கேகேஆர். இங்க கேகேஆரோட ஹோம்ல. ஸோ அவங்க வந்து அங்க போய் லிட்டரா கேகேஆர் பொட்டலம் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஸோ அவங்க 90% வாய்ப்பே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சாபும் பாக்கி இருக்க ஒரு மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கேவும் கடைசி மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் டீம் கேகேஆர் வந்து மொத்தமா 14 பாயிண்ட்ஸ் விட கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டீம் டிசி வந்து கேகேஆர் பெருசா தோக்கடிக்கணும். அதெல்லாம் வந்தாலுமே இந்த மாதிரி டிசி வந்து குவாலிஃபை டிசி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட இந்த மாதிரி டீம் ஆர்ஆரோட கம்பைன்டு மார்ஜின் ஆஃப் டிஃபீட் பிளஸ் டிசி விக்டரி ஆஃப் பிளஸ் டிசி விக்டரி plus DC's victory over KKR needs to be around 230 runs to crossing net run rate of RR. ஸோ நீங்களே பாருங்க என்ன மாதிரி வந்திருக்குன்னு. அவங்க டிசி வந்து இந்த மாதிரி டீம் கேகேஆர் வந்து மார்ஜின் ஆஃப் 230 ரன்ஸ் தோக்கடிக்கணும். அது 99% பாசிபிள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டீம் ஆர்ஆர் வந்து எம்ஐ கிட்ட வந்து பெருசா தோத்தாதான் வாய்ப்பு இருக்கு ஃபார் டிசி டு குவாலிஃபை. அதுக்கப்புறம் வந்து டீம் கேகேஆருக்கு வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து 12 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்களும் பஞ்சாப் தான். அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களும் பஞ்சாப் தான் ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து இப்ப கேகேஆர் வந்து 12 மேட்ச் ஆடி 11 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரன் ரேட் வந்து -0.038. ஆனா அவங்களுக்கு எங்க அட்வான்டேஜ்னா வந்து அவங்க ஆடுற பாக்கி 2 மேட்சஸ் வந்து அவங்க ஹோம்ல தான் அகைன்ஸ்ட் எம்ஐ அண்ட் அகைன்ஸ்ட் டிசி. இப்போ நான் ரெக்கார்ட் பண்றப்ப வந்து எம்ஐயும் கேகேஆர் வந்து மேட்ச பிளே பண்ணிருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து கேகேஆர் குவாலிஃபை சப்போஸ் கேகேஆர் ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்கி இருக்க போத் மேட்சஸ்மே அவங்க வந்து ஜெயிச்சா அவங்க உள்ள. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டீம் ஆர்ஆர் அண்ட் டீம் பஞ்சாப் வந்து
தோத்தா வந்து இந்த மாதிரி டீம் ஆர்ஆர் அண்ட் டீம் பஞ்சாப் தோத்துட்டு அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து பாக்கி ஆடுற 2 மேட்சஸ் ஜெயிச்சாதான் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டீம் சப்போஸ் வந்து இப்ப டீம் 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 ஆர்ஆர் பீட் எம்ஐ இருந்தா சப்போஸ் டீம் ஆர்ஆர் வந்து எம்ஐ தோக்கடிச்சிட்டாங்கன்னா வந்து கேகேஆர் அவுட். அண்ட் அதே மாதிரி டீம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த மாதிரி டீம் லக்னோ தோக்கடிச்சாங்கன்னா கேகேஆர் அவுட். ஸோ அவங்களுக்கு அந்த ஸோ அவங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஆனா அவங்களுக்கு அதுலயும் ஒரு மைன்யூட் சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த மாதிரி சப்போஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 10 ரன்ல சப்போஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 10 ரன்ல ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் கேகேஆர் வந்து இந்த மாதிரி 72 ரன்ஸ் மார்ஜின்ல வந்து 2 மேட்சுமே ஜெயிக்கணும் அகேன்ஸ்ட் எம்ஐ அண்ட் ஆல்சோ அகேன்ஸ்ட் எம்ஐ அண்ட் அகேன்ஸ்ட் டிசி அட் ஹோம். அவங்க அதெல்லாம் பண்ணாதான் அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டீம் சிஎஸ்கே இப்போ வந்து அவங்க பேக் டு பேக் மேட்சஸ் வந்து தோத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க வந்து 13 மேட்ச் ஆடி 12 பாயிண்ட்ல இருக்காங்க வித் நெட் ரன் ரேட் ஆஃப் -0.01. அது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அண்ட் அவங்க ஆற கடைசி மேட்ச் வந்து அஹமதாபாத்ல அகேன்ஸ்ட் ஜிடி. இதுக்கு மேல சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா டீம் பஞ்சாப் அண்ட் டீம் ஆர்ஆர் வந்து பாக்கி இருக்கிற மேட்ச் வந்து தோக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து இந்த மாதிரி மொத்தமா கேகே வந்து 13 பாயிண்ட்ஸை விட கேகே 13 பாயிண்ட்ஸ் மேல போகக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கே போய் ஜிடி தோக்கடிச்சாங்கன்னா தான் அவங்க ஆன் பாயிண்ட்ஸ் அந்த பேஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் வந்து டீம் ஆர்ஆரோட நெட் ரன் ரேட் தோக்கடிக்கணும்னா இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து அவங்க ஆடுற கடைசி மேட்சை வந்து 25 ரன்ஸ் மார்ஜின்ல வந்து தோக்கடிக்கணும். அப்பதான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆக முடியும். அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து இப்போ வரிசையா டபுள் ஹேட்ரிக் மேட்சஸ் தோத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன கேட்டா அவங்க 90% வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஸ்ட்ரீக் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க லீக். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஒழுங்காவே ஆடல. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து மொத்தமா 13 மேட்ச் ஆடி இருக்கான். அது பாயிண்ட்ஸும் அதே தான் 13 பாயிண்ட் வச்சிருக்கான். பஞ்சாப் கிங்ஸும் கேகேஆர் தான் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆர்டர்ல இருக்கு. ஸோ ஆனா அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு 0.2. அண்ட் அவங்க ஆடுற கடைசி மேட்ச் வந்து அகேன்ஸ்ட் லக்னோ வந்து அவையில் ஆடுறாங்க இங்க லக்னோவில். சப்போஸ் இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபை ஆகணும்னா பஞ்சாப் வந்து இந்த மாதிரி டீம் லக்னோ தோக்கடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டீம் ஆர்ஆர் வந்து எம்ஐ கிட்ட தோக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து இந்த மாதிரி வித் பெட்டர் ரன் ரேட் போகக்கூடாது. அண்ட் கேகேஆர் வந்து 15 பாயிண்ட்ஸை விட கம்மியா அவங்க வந்து முடிக்கணும் அவங்களோட டோர்னமெண்ட். சப்போஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, அப்புறம் டீம் டபுள் ஆர்ஸும் டீம் டபுள் ஆர்ஸ் வந்து தோத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து பாக்கி இருக்க போத் மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பஞ்சாப் அண்ட் கேகேஆர் வந்து இந்த மாதிரி ஒரே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து முடிப்பாங்க. அதாவது 15 பாயிண்ட்ஸ் ஈச்சிலும் முடிப்பாங்க.
அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி நெட் ரன் ரேட் தான் வந்து டிசைட் பண்ணுவோம் யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு. சப்போஸ் இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த மாதிரி 200 ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க லக்னோ வந்து 190 வந்து போல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி போய் மேட்ச வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து 10 ரன் டிஃபரன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா வந்து இந்த மாதிரி கேகேஆர் வந்து இந்த மாதிரி பாக்கி இருக்கு போத் மேட்சஸ் வந்து 72 ரன்ஸ் டிஃபரன்ஸ் ஜெயிச்சாதான் வந்து அவங்க பஞ்சாபோட நெட் ரன் ரேட்டோ தோக்கடிக்க முடியும். அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிற டீம் வந்து ஆர்ஆர் வந்து இந்த மாதிரி 13 மேட்ச் ஆடி இருக்கான். அதுல 14 பாயிண்ட் தான் இருக்கான். அதுல வந்து அவனோட நெட் ரன் ரேட் வந்து 0.08 வச்சிருக்கான், அதுவும் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் அவங்க கடைசி ஆடுற மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் எம்ஐ எங்க வாங்காடு இல்லை. அண்ட் அவங்க குவாலிஃபை ஆக வந்து அவங்க வந்து எம்ஐ தோக்கடிச்சா அவங்க குவாலிஃபை. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க டாப் 2ல கூட ஃபினிஷ் பண்ண சான்சஸ் இருக்கு. அது எப்படி டீம் ஜிடி வந்து சிஎஸ்கே கிட்ட தோத்துட்டு அதுக்கப்புறம் டீம் எஸ்ஆர்எச் வந்து பாக்கி இருக்கிற மேட்ச் தோத்தா வந்து டீம் ஆர்ஆர் வந்து செகண்ட்ல கூட ஃபினிஷ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ காம்படிஷன்ல இப்போ இந்த 4th ஸ்பாட்டுக்கு காம்படிஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா டீம் ஆர்ஆர், பஞ்சாப், சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் ஆல்சோ டிசி. இதுல வந்து யாருக்கெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா பஞ்சாப் கிங் வந்து இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து கடைசியாக 6 மேட்ச் தோத்துட்டு வரான். ஸோ அந்த மேட்ச் அவன் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் டீம் கேகேஆர் வந்து பாக்கி இருக்க 2 மேட்சஸ் வந்து நல்லா பெருசா ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் வரும். அதுக்கப்புறம் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன கேட்டால் அவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா அவங்க வந்து கடைசி மேட்ச் வந்து எம்ஐ ஆடுறாங்க வாங்காடுல. அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சா மட்டும் போதும், அவங்க குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஐபிஎல் லீக் ஸ்டேஜ் இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா போறது. நம்ம வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஐபிஎல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போற வீடியோ வந்து ஐபிஎலோட ப்ரிவ்யூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please like, share, subscribe.